பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 7 64 பிட்டில் ஃப்ளெக்ஸின் 10 வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸின் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது மட்டும் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்ஸின் வந்து விண்டோஸ் 7 10ல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விண்டோஸ் 7 32 பிட்டு 64 பிட்டு எந்த ஃபைலில் வேணால் இதை ரன் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸினில் உங்களுக்கு எல்லா செட்டப் பற்றியும் எல்லாமே இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள் கரெக்டாக. அது மாதிரி சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாம் நீங்கள் எல்லாமே வாட்ச் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ஃப்ளெக்ஸின் இன்ஸ்டால் பண்ணுறத விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப்பில் கொஞ்சம் நிறைய செட்டிங்ஸ்லாம் தெரிகிற மாதிரி இருக்கணும். இதில் காம்போர்ட்டு டிரைவர்ஸு இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி நீங்கள் செட்டப்லாம் கரெக்டாக வைக்க முடியும். நான் ஆல்ரெடி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு டைரெக்டாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் காமிக்கிறேன். இதே வீடியோவிலே உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே ஒர்க்கிங்லேருந்து கிராக் ஃபைல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காமிப்போம். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் தேவைப்பட்டுச்சுனாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் ஆன்லைன் மூலயமாவே எல்லாமே இந்த வீடியோ AnyDesk சாஃப்ட்வேர் மூலிமா உங்களுக்கு நாங்கள் டைரெக்டாக கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவோம். ஜஸ்ட்டு எப்படி ஓட்டுறதுன்னு மட்டும் வீடியோவில் இப்போ ஏஎஸ்ன்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே செட்டப்பில் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் மாற்றலாம், ஸ்ட்ரைட்டாக ஓடுறது எல்லாமே செட்டப்பில் உங்களுக்கு காமிக்க முடியும். இதில் வந்து சேவ் ஆப்ஷன் பண்ண இதுதான் உங்களுக்கு காம்போர்ட் செட்டிங்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எப்படி வீடியோவில் போய்ட்டு பார்க்குறீங்களோ அதே சேம் மெத்தடு தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும். ஃப்ளெக்ஸின் ஃபைலில் முதல்ல நாங்கள் ISO ஃபைலாக வச்சுருக்கேன். அதை நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அது உங்களோட நான் எப்பவுமே ISO ஃபைலுன்றது வைரஸ் எதுவும் ஏறக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி டைரெக்டாக ரன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் டெமான் டூல்ன்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த வீடியோ லிங்க்கில் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ குயிக் மவுண்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் ஃப்ளெக்ஸின் இருக்க லொக்கேஷன் போகிறேன் பாருங்கள். இதில் போய்ட்டு ஃப்ளெக்ஸின் 10.0 இந்த ரன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இது மவுண்ட் ஆகிடும். உங்களுக்கு இது டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா CD மாதிரி அது ஒரு தனி டிஸ்க்காக உங்களுக்கு டைரெக்டாக மவுண்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு ஒன்று சிம்பிள் ஒர்க்கு தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லா ஆப்ஷனும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் லோட் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸின் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 10ல் வந்து ஃப்ளெக்ஸின் 8.65 தான் உங்களுக்கு அதிகமாக ரன் ஆகும். கரெக்டாக ப்ராசஸ் ஒர்க் ஆகும். அதே போலவே ஃப்ளெக்ஸின் 10.1 பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் அதிகமாக எடுக்காது. ஃப்ளெக்ஸின் 10.5 பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் மட்டும் ஒர்க் ஆகும். இதில் நான் டிரைவர் எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு பேசிக்காக சொல்கிற பாருங்கள். இப்போ எல்லா டிரைவரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டைரெக்டாக இப்போ டிரைவர்ஸ் போய்ட்டு கட்டிங் ப்ளோட்டர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த ஃபைல் வந்து ரன் ஆகிடும். இதில் இன்ஸ்டால் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரைவர் இப்போ பார்த்தீங்கன்னா இது 64 பிட்டு OS, அதனால் இந்த டிரைவர் வந்து எடுக்கலை. இது இப்போ இந்த ஆப்ஷனில் எடுக்கலைன்னா வேறு மெத்தட் இருக்குது.
உங்களுக்கு எல்லா மெத்தட்லேயும் இந்த டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடு உங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சு, ஏன்னா அது 32 பிட்டோட டிரைவர்ஸ். இப்போ 64 பிட்டு டிரைவர் தனியாக இருக்குது பார்த்துங்க. இது எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் மேனேஜர் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜில் போயிட்டு டிரைவர் ஆப்ஷன் இருக்கும். இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் ஃப்ளெக்ஸின் 10 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ப்ரோ. இப்போ பாருங்கள், கம்ப்யூட்டர் டிவைஸ் மேனேஜில் போயிட்டு டிவைஸ் மேனேஜர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஎஸ்பி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இந்த டிரைவரை உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு பேசிக் காமிக்கிறேன் பாருங்கள். இது நீங்கள் 64 பிட் ஓஎஸ் எல்லா இதுலேயும் இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஓஎஸ்ன்னு இல்லை, நீங்கள் எந்த விண்டோஸ் 10, 11, 12 எதோ போட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். எல்லா மெத்தடுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக காமிப்போம். இப்போ உங்களுக்கு டிரைவரு அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் டிரைவர்ன்ற ஆப்ஷன் போயிட்டு ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் டிரைவ், ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் இதை ஆல்ரெடி லொக்கேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டிரைவரை நீங்கள் டைரெக்டாக ரன் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது எந்த டிரைவர் தேவையோ அது அதுவே எடுத்துக்கும். நம்ம அதுக்குன்னு தனித்தனியாக எடுத்துகிட்ருக்க தேவையில்லை. வெளியே டெஸ்க்டாப்பில் ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், யூஎஸ்பி டிரைவ், ப்ராப்பர்ட்டிஸ், அப்டேட் டிரைவர், ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் டிரைவ். இது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்லேயே வச்சுருக்கேன், அதனால் டைரெக்டாக டெஸ்க்டாப்பில் இருக்கும் பாருங்கள். இங்கே இருக்க கீழே பாங்க, யூஎஸ்பி டிரைவர் விண்டோஸ் 7 64 பிட். இதில் 0ன்ற ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், டிரைவரு இப்போ இன்ஸ்டாலேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட். இப்போ டிரைவர் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது தாங்க சிம்பிள் மெத்தட் தான் இது. டிரைவர் இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு இந்த ஃபைல் எங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு மெத்தட் உங்களுக்கு இருக்குது, அதையும் நான் அந்த வீடியோவில் எல்லாமே போடுறேன், பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃப்ளெக்ஸின் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு செட்டப் வந்து இப்போ ஓகே ஆகிட்டுருக்கு பாருங்கள். வீடியோ ரொம்ப டைம் எடுத்து பண்ணுறதுனால உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு சொல்கிறேன், அதனால் ஒவ்வொன்றையும் தெளிவாக பாருங்கள். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அந்த டிரைவர் மெத்தட் இப்போ அதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதுலே உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஃப்ளெக்ஸின் மிஷின் எந்த மிஷின் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு இதோட டிரைவர் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ நான் சொன்னது வந்து ஸ்பெசிஃபிக் 64 பிட் ஓஎஸ்ஸு அந்த ஓஎஸ்க்கு மட்டும்தான் அந்த டிரைவர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோஸ்லேயுமே இந்த ஃபைலை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும். சிஸ்டத்தில் வந்து முதல்ல மிஷினை ஆன் பண்ணிக்கிட்டு கேபிள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பிசியில் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் மூலியம் ஸ்கேன் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டிரைவர்லாம் இல்லை எல்லாமே உங்களுக்கு இந்த டிரைவரில் எல்லாமே அப்டேட் பண்ணிவிடும். எத்தனை டிரைவர் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்குது எல்லா டீட்டெயிலுமே இந்த டிரைவர் ஈஸி இது சாஃப்ட்வேர் பேர் பார்த்துக்க. இது வந்து பெய்டு வெர்ஷனு. உங்களுக்கு வேணும்னா நம்ம ஃப்ரீயாகவே
லிங்க்கில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இருந்தாலுமே இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டிரைவர் என்னென்ன டிரைவர் இல்லையோ எல்லாமே இதில் கேட்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் லாஸ்ட் ஒன் வந்தீங்கன்னா இந்த டிரைவர் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறத காமிக்கும் உங்களுக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிரைவர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கு அதில். அதனால் நீங்கள் இப்போ ஜஸ்ட் ஒன் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ளெக்ஸின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த டிரைவர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டைரெக்டாக ஃப்ளெக்ஸின் ஃபைல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த ரன் டெமோ வெர்ஷன் வச்சுட்டு ஃப்ளெக்ஸின் 10.0.1 இந்த வெர்ஷனை ரன் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஓஎஸ்லையுமே இது ரன் பண்ணாலும் நல்லாவே ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஃப்ளெக்ஸின் 10 ஓப்பன் பண்ணிங்க. லாஸ்ட்டு ஃபினிஷ் செட்டப். இப்போ ஃப்ளெக்ஸின் 10 ஃபைல் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரன் எ டெமோ வெர்ஷன். இப்போ வந்து உங்களுக்கு டெமோ வெர்ஷன் தான் இதில் ரன் ஆகுது. ஏன்னா இப்போ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இதில் வந்து உங்களுக்கு கீ ஃபைல்லாம் போடணும். கீ எல்லாம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக இது ஒர்க் ஆகும். ஜஸ்ட்டு ஒன் டைப் பண்ணுற பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் விட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளைஸ் உடனே கிடைக்கும். இப்போ இந்த மெசேஜை வந்து நம்ம மிஷினில் ஓட்டலான்னு எப்படி பாருங்கள். இப்போ கட்டிங் ப்ளோட்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். லோட் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டெமோ வெர்ஷன் காமிக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி காமிச்சதுன்னா உங்களுக்கு மிஷினில் ஃபைல் சென்ட் பண்ணிங்கனாலும் ஓடாது. மிஷினில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்காது உங்களுக்கு. சேவ் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி சேவ் ஆகாது டெமோ வெர்ஷனில். இதை வந்து நீங்கள் ஃபுல் ஃபைலையும் ஆக்டிவேட் பண்ணணுன்னா நம்மக்கிட்ட ஃப்ளெக்ஸின்லேயே இந்த ஃபைலை அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ளெக்ஸின் ஃபைலை நம்ம மவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் அந்த கிராக் ஃபைல் வச்சுருக்கு. இதில் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மேலே பாஸ்வேர்டு போட்டிருக்கு. நீங்கள் அது ஃபைலில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து www.anbustickers1705.blogpost.com இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இந்த டெஸ்க்டாப்பில் இந்த ஃபைலை எடுத்து போட்டுக்கோங்க. இல்லை டைரெக்டாக ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஃபைலில் பாஸ்வேர்டு மட்டும் போட்டு ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். இப்போ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தோடனே இது சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகி தான் வரும். நான் வீடியோ கட் பண்ணி தான் போட முடியும். இது ஃபைலு ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சுன்னா ஓகே ஃபினிஷ் செட்டப் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராக் ஃபைலை இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு அப்படியே ரன் பண்ண விண்டோஸ் ஃப்ளெக்ஸின் 8 இப்போ ஃப்ளெக்ஸின் 10 ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இப்போ ரன் ஆகும் பாருங்கள். இப்போ ஃப்ளெக்ஸின் 10 இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெமோ வெர்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே கேட்கல பாருங்கள். இதில் உங்களுக்கு ப்ராப்பராக ஃப்ளெக்ஸின் 10 ஒர்க் ஆகுறது உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. இப்போ ஃபஸ்ட்டு டைப் பண்ண அதே மெசேஜ் உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் இதில் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக உங்களுக்கு இந்த மெசேஜ்
அந்த செட்டப்பில் டெமோ வெர்ஷன் சேவ் பண்ணும்போது எந்த ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு தடங்கலாகாமல் கரெக்டாக வரும். இது ஒரிஜினல் ஃபைலு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கேன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு வீடியோவில் ஃப்ளெக்ஸின் 10 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு செட்டப் ஃபைல் எப்படி வைக்கிறது, டிரைவர் யூசேஜு எல்லா விளக்கமும் தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் இருக்குது. வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்ல. இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கிளியராக ஃப்ளெக்ஸின் செட்டப் பண்ணுறதுலேருந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லா வீடியோவும் கிளியராக போட்டிருக்கு. வாட்ச் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க, அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பயனடைவோம். இப்போ செட்டப் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வாட்ச் பண்ணுற மாதிரியே நீங்கள் செட்டப் ஃப்ளெக்ஸின் மிஷின் மோஸ்ட்லி காம்போர்ட் அந்த செட்டப்பில் என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸின்னு ஈஸியாக ரன் ஆகும் உங்களுக்கு. இதில் டிவைஸ் பர்ஃபார்மன்ஸில் வந்து காம்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 3ல் இருக்குது. நீங்கள் இந்த காம்போர்ட்டு தான் நீங்கள் அங்கே செட் பண்ணியிருக்கணும். ஏன்னா டிரைவரில் என்ன காம்போர்ட் இருக்கோ அந்த காம்போர்ட்டை நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மிஷினை ரன் ஆகும். இப்போ ஃபினிஷ் வச்சுட்டு ஃபினிஷ் கொடுக்குறோம். ஃபினிஷ் கொடுத்துட்டு நீங்கள் இது ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறது சைடு சென்டர் கொடுத்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஜாப் கட்டிங் ஆகுது பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு ஃப்ளெக்ஸின்னு ஃபுல்லாகவே கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ ஃபுல்லாக கட்டிங் ஆகி ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ஆப்ஷனை நீங்கள் சேவ் பண்ணாலும் உங்களுக்கு வெளியே நீங்கள் டெஸ்க்டாப்லேயோ எல்லாத்துலேயும் சேவ் பண்ணிக்கலாங்க. ஃப்ளெக்ஸின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 10ல் வந்து நிறைய பேர் ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவீங்க. அதுக்கும் நம்மக்கிட்ட எல்லா ஃப்ளெக்ஸினும் இருக்குது. ஃப்ளெக்ஸின் 8.6 பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் நல்லாவே ரன் ஆகும். நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம். நீங்கள் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ளெக்ஸின் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஜஸ்ட்டு ஒன் செட்டிங்ஸ் தான். இதில் நீங்கள் ஏதாவது கலர் மாடிஃபை பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு லெட்டர்ஸோ கலரு ஏதாவது ஒன்று மாடிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சென்ட் ஆகும். அதில் வந்து நீங்கள் இந்த மேலே இருக்க செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது 3 லெட்டராக வச்சு பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று கலர் மாற்றியாச்சு. இந்த கலர் மாற்றினதில் இப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், செலக்ட் ஆல் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கலருமே செலக்ட் ஆகும். இப்போ இந்த வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கலராக வச்சு நீங்கள் இந்த சென்ட் பண்ணலாம். எது உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை மட்டுமே நம்ம சென்ட் பண்ணலாம் இந்த ஆப்ஷனில். இதில் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் செட்டிங் இது வந்து பேப்பர் ஷீட்டோட சைஸ் வைக்கிறதுங்க. இந்த ஷீட் சைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விண்டோஸ் 8.1 8.6ல் மட்டும்தாங்க இதை மாதிரி யூஸ் பண்ண முடியும். இதில் 23ல் வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும் சைஸு. இதில் நம்ம 8.1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் டிஃபைன் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பேப்பர் ஷீட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க செட்டிங்ஸில்.
ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இதில் 8.1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25, 24 எந்த செட்டப் வேணால் வச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ அந்த ரோலாண்ட் CM24 செட்டிங் ஆன் பண்ணிவிட்டு காம் போர்ட் செட்டப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குளோபல் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து கலர் சும்மா ஜஸ்ட் ஒன்று, இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். இதில் ஜாப் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது, இந்த டைமிங் இதில் உங்களுக்கு தெளிவாக ஸ்கோப். இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் கட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது மறந்துடாமல் ஒரு 0.100 வைங்க ஓவர் கட் ஆப்ஷன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டிங்லாம் கரெக்டாக வரும், லெட்டர்ஸோட கட்டிங்ஸ் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கா ஃப்ளெக்ஸின் 10 8.6 ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் உங்களுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காகனா ஃப்ளெக்ஸின் 10ல் எல்லா ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்கோம். அதுக்காக தான் வீடியோவில் திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன்.